தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்று மீண்டும் வெள்ளை கொடைக்கு வேலை வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபோட்டோ நிறைய சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. திரும்பவும் அத காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை, நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மரியாதை நிமித்தமாக, மரியாதை நிமித்தம் மட்டும் கிடையாது, தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதனை மனதில் வைத்து, மக்களுடைய அல்லல்களை எல்லாம் மனதில் வைத்து சந்தித்தாராம். யார் தெரியுமா? அருண் நேரு. யார்ரா அந்த அருண் நேரு அப்படின்னா, நம்ம கே.என். நேரு இருக்கிறார் இல்லையா? அந்த கே.என். நேருவுடைய அமைச்சர் கே.என். நேருவுடைய மகன் தான் இந்த அருண் நேரு. இவர் தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். திமுக எம்பிக்களுக்கு பாராளுமன்ற கேண்டீனை தவிர்த்து வேறு எங்கேயாவது இடம் தெரியுமா அப்படின்றதே அதிசயம்தான். இருந்தாலும் தமிழக மக்களுக்காக இவ்வளவு ஆதங்கத்துடன் சென்று சந்தித்திருக்கிறாரே அப்படின்னும் பொழுது தான் அதில் இன்னொரு இடைச்செருகலாக இன்னொரு சம்பவமும் நடைபெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, டிசம்பர் 3ஆம் தேதி அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு கடிதம் சென்றிருக்கிறது காவல்துறைக்கு, தமிழக காவல்துறைக்கு. என்ன அப்படின்னா, இந்த வேலை எடுப்பது வேலைக்கு தேர்வு செய்வது அப்படின்றதுல நடந்த ஊழல். இது குறித்து நேற்றுக்கே நம்ம பேசியிருக்கோம். இந்த ஊழலில் கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் அடித்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டில் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த கடிதத்தின் சாராம்சம். அது கிட்டத்தட்ட 258 பக்க கடிதம் அதை அனுப்பியிருக்காங்க. அதில் முகாந்திரங்களும் அடிப்படை முகாந்திரங்களும் என்ன இருக்குது அப்படின்றத எழுதியிருக்காங்க. அதில் ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதினோம், அந்த கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, இப்போ நீங்கள் இந்த கடிதத்திற்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த ஊழலுக்கு துணை போகிறீர்கள் என்று தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்று காவல்துறைக்கு பகிரங்கமாக ஒரு சவாலை வைத்து அல்லது குற்றச்சாட்டை வைத்து அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரையில் இந்த மாதிரி ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை எந்த ஒரு காவல்துறைக்கும் அனுப்பியதாக எனக்கு தெரிந்து வரலாறு கிடையாது. அப்போது அந்த வரலாற்று சாதனையும் திமுக படைத்திருக்கிறது என்கிற நிலையில தான் அருண் நேரு குடுகுடுன்னு ஓடி போய், யார் நம்ம கே.என். நேருவுடைய மகனான அருண் நேரு ஓடி போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அது எப்படின்னா, அவங்களுக்கு தமிழகத்தின் மீதான அக்கறை என்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது, சட்ட சிக்கல்கள் வரும்பொழுது, வழக்குகள் பாயும் பொழுது மட்டும்தான், ரெய்டுகள் வரும்பொழுது மட்டும்தான் தோணுதா? அதுக்கு முன்னாடி தோணலையா? இந்த அருண் நேரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அப்பொழுதெல்லாம் தோணலையாம். தமிழக மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து இந்த 4.25 ஆண்டுகளாக தோன்றவில்லையாம். இப்பொழுது அந்த கடிதம் குறித்த தகவல் செய்தியாக வெளியே வந்த பின்னர் அதை அப்படியே கமுக்கமாக வச்சுருந்தாங்க. அது செய்தியாக வெளியில் வந்ததுக்கப்புறம் அவசரமாக சென்று சந்திக்கிறார்கள். இதே ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி நம்ம துரைமுருகன், மணல் கொள்ளையன் துரைமுருகனும் இதே மாதிரி டெல்லிக்கு ஓடிய கதையும் நமக்கு தெரியும். அருண் நேருவாவது தமிழக மக்கள் சார்ந்து சில பிரச்சனைகள் சார்ந்து நான் கோரிக்கைகளை கொடுத்தேன் அப்படின்னு 12 மணிக்கு நைட்டு இந்த விஷயம் வெளியில் மிகப்பெரிய அளவில் செய்தி பொருளாகின உடனே நேற்று நைட்டு 12 மணிக்கு ட்விட்டரில் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறார். எல்லாரும் விளக்கத்தை கொடுத்துட்டு அமைச்சரை சந்திப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சந்திப்பை முடித்து விட்டு அது குறித்த விமர்சனங்கள் எழுந்த பின்னர் இவர் விளக்கத்தை கொடுக்குறார். அதுவும் நைட்டு 12 மணிக்கு. பெண் நிறுவனத்தோடைய உந்துதல்னு இருக்கலாம். இப்போ என்னென்னா, இவராவது அந்த விளக்கத்தை கொடுத்தார். துரைமுருகன் எதற்காக நள்ளிரவு ஓடினார், நள்ளிரவு யார் யாரை சந்தித்தார், யார் யார் காலில் விழுந்தார் அப்படின்ற எந்த கதையுமே வெளியில் வரல. ஒரு அமைச்சர், ஒரு மாநிலத்துடைய அமைச்சர் டெல்லிக்கு செல்கிறார், அதுவும் அவசரமாக செல்கிறார், சென்று விட்டு வருகிறார். எதற்காக சென்றார், எதற்காக அங்கே என்ன செய்தார் அப்படின்ற எந்த தகவலுமே மக்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்போ என்ன மர்மம் அதில் ஒழிஞ்சிருக்க முடியும்? அதே போல் இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு, அந்த சம்பவம் நடந்து ரெய்ட்லாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவசரமாக முதலமைச்சர் டெல்லிக்கு பயணமானார், பிரதமரை சந்தித்தார். அப்போ இந்த அவசர சந்திப்புகள்லாம் ஏன் ஏற்படுகின்றன? தமிழகத்தின் மீது அக்கறையினாலா? அந்த அக்கறை என்பது ரெய்டு வந்தால்தான் வருமா? வழக்கு வந்தால்தான் வருமா? அப்போது இது போன்ற சந்திப்புகளின் மூலம் ஒரு விஷயம் தெளிவாகிறது. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு தொட்டுப்பார், சீண்டிப்பார் அப்படின்லாம் வீடியோ விடுறதோட சரி, அவன் தொட வந்துட்டான்னா ஒன்று பேண்ட்டில் ஒன்றுக்கு போயிடுறானுங்க, இல்லை டெல்லிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கிறானுங்க. இந்த ரெண்டுத்தையும் மட்டும்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே யார் அடிமை?
ஊழலுக்கு அடிமையாய் போனவர்கள் இவர்கள், பணத்திற்கு அடிமையாய் போனவர்கள் இவர்கள். அதனால் அங்கே மிரட்டப்படுவோமோ என்ற பயத்தினால் அங்கே சென்று அடிமை சாசனத்தை கொடுத்து விட்டு வருகிறார்கள் அப்படின்றது தெளிவாவதில்லை. இதற்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இவர்களாலெல்லாம் முடியாது. இதில் உச்சபட்சமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துகிறார் முதலமைச்சர், திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின். அதில் பார்த்தீங்கன்னா ரெய்டு வந்துடும், உஷாராக இருந்துக்கங்க, இடி வரும், சிபிஐ வரும், இன்கம் டேக்ஸ் வரும், எல்லாம் வரும், உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்போது போலீஸ் வரும் உஷாராக இருன்னு யார் சொல்லுவான்? திருடன் தான் சொல்லுவான். சக திருடன்கள்கிட்ட போலீஸ் வந்துடும் உஷாராக இருந்துப்போம், திருடினதெல்லாம் பிடின்னு போயிடுவான் பார்த்து அப்படின்னு எச்சரிக்கை கொடுப்பது யார்? ஒரு திருடன் சக திருடனிடம் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது. அதைத்தான் இந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு மானாவாரியாக திருடி இருக்கிறார். 75 ஆண்டு கால வரலாறில், தமிழகத்தின் 75 ஆண்டு கால வரலாறில், சுதந்திர இந்தியா வரலாறில் இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் அமர்ந்து கக்கூஸ்லேருந்து சாப்பிட்றது வரைக்கும் சுரண்டி எடுத்து திருடினது என்பது கிடையாது. அந்த அளவுக்கு இவர்கள் திருடி இருக்கிறார்கள். எதையும் விடலை, துறை துறையாக தேடுறானுங்க. கக்கூசு, கோவில், எதை விட்டு வச்சுருக்கானுங்க? ரேஷன் கடை, எதையுமே விட்டு வைக்கலை. இப்படி அத்தனையும் சுரண்டி இருக்கிறார்கள். அது சார்ந்த தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. தகவலோடு நின்றா பரவாயில்ல, தகவலோடு நிற்கப் போவதில்லை, அவை வழக்குகளாகவும் மாறி வருகின்றன என்ற உடனேயே கவுந்தடிச்சு போய் அங்கே சரண்டர் ஆகிறானுங்க. இவங்க வேலையே இதுதான். இது முக்கியமாக தமிழக மக்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சர்க்காரியா முதல் ஸ்பெக்ட்ரம் வரை இவர்கள் எப்படியெல்லாம் கவுந்தடித்தார்கள், எப்படியெல்லாம் சரண்டர் ஆனார்கள் அப்படின்றதுக்கெல்லாம் நீண்டது ஒரு கொடிய வரலாறு இருக்கிறது. அது வேற விஷயம். ஆனால் முக்கியமாக இன்றைக்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதிலிருந்து பாடம் கற்க வேண்டும். என்னன்னா, இவர்கள் நாளைக்கு தங்களுக்கு ஆபத்து என்கிற நிலை வந்தால் காங்கிரஸையும் குழி தோண்டி புதைப்பதற்கு, அல்லது காங்கிரஸை அப்படியே அம்போ என்று விட்டுவிட்டு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நீங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்வதற்கு கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் திருட்டில் திளைத்திருக்கிறார்கள், ஊறி இருக்கிறார்கள். அது கையும் களவுமாக சிக்கி இருக்கிறார்கள். இந்த வழக்குகளிலிருந்து தப்பிக்க வேண்டும், எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் மட்டுமே இருக்கிறார்கள் என்ற நிலையில் இனியும் இந்த மானங்கட்ட கூட்டணி தேவையா அப்படின்றத காங்கிரஸ்காரன் தான் யோசிக்கணும். காங்கிரஸ்காரனுக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை இருந்தால் யோசிப்பார்கள், கேள்வி கேட்பார்கள். அதே மாதிரி திருமாவளவன் வகையராக்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக அதிமுகவை பாஜக விழுங்க பார்க்கிறது, அதிமுகவில் குழப்பத்தை பாஜக ஏற்படுத்துகிறது இப்படின்னு தினம் தினம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் போன்றவர்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள்? ஏன் தடுக்கி விழுந்தால் இந்த அமைச்சர்கள், இந்த அமைச்சர்களுடைய மகன்கள், மருமகன்கள் இவர்கள் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஏன் அமைச்சர்களே ஓடுகிறார்கள் டெல்லிக்கு? இதை சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? இல்லை இதை தட்டி கேட்பாரா திருமாவளவன்? தட்டி கேட்பார்களா கம்யூனிஸ்டுகள்? யோகிய சிகாமணிகள் போல பேசுவார்களே, மற்ற எல்லாவற்றிற்கும் அறிக்கை மேல் அறிக்கை விடுவார்களே. எதிர்கட்சி தலைவர் அவருடைய கூட்டணி கட்சி தலைவரை 3 காரில் சென்று சந்தித்தாரா, 4 காரில் சென்று சந்தித்தாரா? முகத்தை அவர் துடைத்து கொண்டாரா அல்லது மூடிக்கொண்டாரா? இப்படியெல்லாம் விவாதம் நடத்தக்கூடிய இவர்கள் ஏன் இது குறித்து வாய் மூடி இருக்கிறார்கள்? பேச வேண்டியதுதானே. வழக்கு வந்த அன்றைக்குத்தான், அல்லது வழக்கு குறித்த செய்தி வென்ற அன்றைக்குத்தான் அந்த அமைச்சருடைய மகனுக்கு நிதியமைச்சரை சந்திக்க வேண்டும், தமிழக மக்களை குறித்து கேட்க வேண்டும் என்ற ஆதங்கம் வந்ததா? அதற்கு முன்னர் வரவில்லையா அப்படின்னு கேட்க உங்களுக்கு யோகிதை இல்லையா? அப்போ மொத்தமாக திருடனுக்கு தேள் கொட்டிய நிலையில்தான் இந்த திமுக அமைச்சரவையே இருக்கிறது. இப்போ இதோட முடிய போகிறதில்ல. இந்த அமைச்சரை சுற்றி நடந்த கூத்துக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு மோசமான கூத்துக்கள். இதைத்தான் நான் 5 மாதங்களாக சொல்லி வருகிறேன். இதை தான் நேத்திக்கு நான் சொன்னேன். இன்னும் சொல்லணுன்னாக்கா இன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் முதல்ல நீங்கள் தான் வெளில கொண்டு இதை பற்றி பேசினீங்க, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனம் குறித்தும் நீங்கள் தான் பேசினீங்க, அதில் நடந்து கொண்டிருக்கின்ற ஊழல் குறித்தும் நீங்கள் தான் பேசினீங்க, நீங்கள் என்னென்ன பேசினீங்களோ அது அத்தனையும் அப்படியே அமலாக்கத்துறை இன்றைக்கி குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறது அப்படின்ற நிலையில் நீங்கள் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கணும், நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. இதை கிரெடிட் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லையே. நான் அமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தேன், நீங்கள் சிக்கப் போகிறீர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் திருடி திளைத்து கொண்டிருக்கிறார்கள், அதில் கொஞ்சம் பணம் தான் உங்களுக்கு வருது, மற்ற பணத்தை அவனே எடுத்துகிட்டு போகிறான், இதை கூட பார்க்காமல் இருக்கிறீர்கள், இதற்கு முதற் காரணம் உங்களுடைய சகோதரர் அப்படின்றத நான் அன்றைக்கே சொன்னேன். இன்றைக்கி திரும்பவும் சொல்கிறேன், கே.என். நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் தான் இதற்கு காரணம்.
அவருடன் இருக்கக்கூடிய அந்த கவிப்பிரசாத் போன்ற நபர்கள் தான் இதற்கு காரணம். இந்த கிரிமினல்கள் அமைச்சரே உள்ளே சென்றாலும் கவலை இல்லை என்கிற நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றத நேத்திக்கும் சொன்னேன், இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன். அப்ப இந்த அரசாங்கத்துல முதலில் உள்ளே செல்லக்கூடிய அமைச்சர் அப்படின்ற ஒரு துர்பாகியமான பெயரை இன்றைக்கு நேரு பெறப்போகிறார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளே போனார். ஆனால் செந்தில் பாலாஜி உள்ளே போனது என்பது பழைய வழக்கை முன்வைத்து. ஆனால் நேரு இந்த ஆட்சியிலே நடந்த ஊழல் அதுக்காக உள்ளே போகிறார். அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது அமைச்சர்களுடைய சகாக்கள். வெளியிலிருந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ளிருந்து அவருடன் இருந்தே நம்பி கழுத்தறுத்தவர்கள் தான் இதற்கு காரணம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு தேவைதான். ஏன் தேவை தெரியுமா? மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்வு கொடுப்பதற்கு நீங்கள் யோசிக்காமல் திருடுவதையே பிரதானம், திருடுவதையே முழு நேர தொழிலாக கொண்டு செயல்பட்டதற்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்போ திருப்பதி உண்டியில் போய் 44 லட்சம், அப்புறம் ஒரு கோவிலை சட்டநாதர் கோவிலேருந்து ஒரு கோவிலாக போய் பால் காவடி, பன்னீர் காவடி, ஒட்டகத்திற்கு கல்யாணம், இப்படி எதை செய்தாலும் சிறை உங்களை வா வா என்று அழைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு தயாராகுங்கள். இதை நான் மார்ச்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். என்னை கேட்டவங்க எல்லார்ட்டையுமே நான் சொன்னேன், பொறுத்திருந்து பாருங்கள் யார் யாரெல்லாம் உள்ளே போகிறாங்கன்ட்டு. கருணாநிதி குடும்பம், அதாவது ஸ்டாலின் குடும்பத்தின் நபரே உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. அதுவும் நடக்கத்தான் போகிறது. அந்த ஆதாரங்களும் வெளிவரத்தான் போகின்றன என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.